கிருத்திகா, இதெல்லாமே எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இவன் உன்னை கட்டாயப்படுத்தி தானே இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கான். சொல்லு, உன்னை வலுக்கட்டாயமா மண்டபத்துல உட்கார வச்சு இவன் வலுக்கட்டாயமா தானே இந்த தாலியை கட்டியிருக்கான். அவன் உன்னை பயமுறுத்தி இருப்பான், மிரட்டி இருப்பான். ஆனா நீ பயப்படுற பொண்ணு கிடையாது. நீ வீட்டுக்கு வந்துட்ட, இங்க மொத்த குடும்பமும் இருக்கு, நானும் உன் கூட தான் இருக்கேன். நீ பயந்தெல்லாம் ஒண்ணு கல்யாணத்தை அக்செப்ட் பண்ணிக்க வேணாம் கிருத்திகா. அண்ட் இவன் ரொம்ப மோசமானவன். இல்ல அண்ணி, இவர் என்ன எந்த விதத்திலையும் கட்டாயப்படுத்தல. இந்த கல்யாணம் கடவுள் முடிவுப்படி நடந்திருக்கு. இந்த ஜோடியை சேர்க்கணும்னு நினைச்சதும் அவர்தான். ட்ரஸ்ட் மீ. ஆனா நீ உன் சித்தப்பா வீட்டுக்கு தானே போன, இதெல்லாம் எப்படிமா நடந்துச்சு? பாட்டி, உண்மைதான், நான் என் சித்தப்பா வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஆனா எனக்கும் பிருத்விக்கும் கல்யாணம் நடந்துருச்சு. என்னடி இதெல்லாம்? 4 நாள் முன்னாடி நடந்துருச்சு பாட்டி. ஷர்லின், ஷர்லின், கிருத்திகா, ஷர்லின், 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 ஃபர்ஸ்ட் நீ காம் டவுன் ஆகு. என்ன பண்ண சொல்ற? பார்த்தல, அவன் வந்து கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பிருத்வி யாருன்னு தெரியல. அவன் என்ன காதலிக்கிறான், ஆனா கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிருக்கான். அப்ப அவன் என்ன காதலிக்கலையா? இல்ல, அவன் என்ன காதலிக்கலையா? அவன் கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் என்ன பத்தி யோசிக்கவே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இந்த நிலைமையில இப்ப இருக்கிறது அந்த பிருத்வியால தான். நான் ரிஷபையா அவனுக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு, நீ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அவன் தான் அப்பா. ஆனா கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் எப்பவும் என்ன பத்தி யோசிச்சதே இல்ல. என் பிடிவதும் என் கனவு இது எல்லாத்தையுமே பிருத்விக்காக விட்டு கொடுத்துட்டேன். ஆனா அவன் என்ன பத்தி ஒரு முறை கூட யோசிக்கல. அவன் ஏன் என்ன பத்தி யோசிக்கல? ஷிலின், ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். என்ன கண்ட்ரோல் யுவர்செல்ஃப்? கரண் பிரீதாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது நீ கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டியா? நீ இத பத்தி எதுவும் பேசாத, வாய மூடு. என்ன விடு ஷர்லின். நான் பிருத்வி காதலிக்கிறேன். நான் எல்லார்கிட்டயும் போய் அவன் யாருங்கறத சொல்ல போறேன். ஐயோ ஷர்லின், காம் டவுன் ப்ளீஸ், வெயிட். ஷர்லின், நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ஷர்லின், ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் நீ காம் டவுனா இரு ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இப்போ நீ வெளிய போனா உன் தலையில நீயே மண் அள்ளி போட்டுக்கிற மாதிரி. ப்ளீஸ் டோன்ட் டு திஸ் ஷர்லின். பிருத்திவி ஏன் இதெல்லாம் பண்ணிருக்கா? மேபி இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்கலாம் ஷர்லின். புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு, சரியா? இங்க நடக்கிறது ஒரு பிளானா இருக்கலாம், இல்ல ஒரு பிளாட்டா கூட இருக்கலாம். அவன் யோசிச்சுதான் பண்ணிருப்பான். அவன் பாட்டுக்கு கிருத்தியாவை கல்யாணம் பண்ணிட்டீங்களா வர முடியாது. ஒருவேளை இந்த மாதிரி கூட நடந்திருக்கலாம்ல, கல்யாணமே ஆகாம இருந்திருக்கலாம்ல. ஒருவேளை காம் டவுன், பொறு, அமைதியாரு. வெளியே போய் உண்மை என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். மாயரா, உனக்கு பிருத்வியை பத்தி தெரியாது. எனக்கு அவனை ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் எதையும் காரணம் இல்லாம பண்ண மாட்டான். அவன் கிட்ட நிச்சயமா ரீசன் இருக்கணும். ஆனா அவன் கிருத்திகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். நான் இப்பவே எல்லார்கிட்டயும் சொல்றேன், என் வயித்துல வளர குழந்தை பிருத்வின்னு சொல்றேன். நீ பிருத்வியும் ஒரேடியா இழந்து போயிடுவ. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஷர்லின்? நான் சொல்றத கேளு, கொஞ்சம் காது கொடுத்து கேளு. ரிலாக்ஸ், ஒரு செகண்ட் ப்ளீஸ். வெளிய போய் அப்படி என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாம், ஓகே? என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம், ஓகே ஷர்லின்? ப்ளீஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு ஷர்லின், ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான் ஷர்லின், புரிஞ்சுக்கோ. எனக்கும் பிருத்விக்கும் 4 நாள் முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு. நீ சொன்னதை நான் கேட்டுட்டேன். ஆனா நீ எதுக்கு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? அத முதல்ல எங்க கிட்ட சொல்றியா? அம்மா, உங்களுக்கு முழு விஷயமும் தெரியாது. அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஐடியாவே இல்ல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சித்தப்பா ஒரு நாள் உங்களுக்கு போன் பண்ணாரு. நான் இன்னும் 1 வாரம் அங்கேயே தங்கலாமான்னு கூட கேட்டாரேமா. அது மட்டும் இல்லாம அங்க ஒரு நல்ல எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்கம்மா. அந்த எக்ஸிபிஷனுக்கு நான் போகணும்னு சித்தப்பா ரொம்ப ஆசைப்பட்டாரு. என் மனசு கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், நான் பெட்டரா ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சாரு. நானும் அங்க போனேம்மா. ரொம்ப நல்ல எக்ஸிபிஷன் தெரியுமா? கிருத்திகா, ரொம்ப நல்ல எக்ஸிபிஷன்ல. ஓ மை காட், இன்னைக்கு ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா சொன்ன. ஏய் கிருத்திகா, அங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல? நீ இவ்ளோ சுகமா இருக்க. நம்ம எவ்ளோ நல்ல எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். கொஞ்சமாவது ஸ்மைல் பண்ணலாம்ல மை டியர்.
அட இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நீ சந்தோஷப்படலைன்னா வேற எங்க தான் நீ சந்தோஷப்படுவ? அதானே. உனக்கு தெரியுமா, வருஷம் முழுக்க இந்த எக்ஸிபிஷனுக்காக நாங்க காத்துட்டு இருப்போம். ஆமா, வருஷத்துக்கு 1 டைம் தான் இங்க எக்ஸிபிஷன் போடுவாங்க. இன்னொரு விஷயம் தெரியுமா, எனக்கு இந்த எக்ஸிபிஷன்ல புளி ரொம்ப பிடிக்கும். கரெக்டா சொன்ன. அதுவும் பானிபூரி, அதுவும் அந்த காரமான சட்னியோட, அதுவும் ஸ்வீட் சட்னி இருக்கே, அது நான் கேட்க கூட மாட்டேன். அட அதனாலதான் நீ இவ்ளோ காரமா இருக்கியா? எனக்கு இத கேட்கும் போதே வாயில எச்சி ஊறுது, சாப்பிடணும் போல இருக்கு. வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க. ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வந்துடுறேன். சரியா? வாயே, நீ இல்லாம சுத்தமா ஜாலியாவே இருக்காது. அட இல்ல நான் கண்டிப்பா வந்துருவேன். நான் சில போட்டோஸ் எல்லாம் எடுக்கணும், சித்தப்பா கிட்ட காட்டணும். ப்ளீஸ். ஷூர். கண்டிப்பா ப்ராமிஸ். நீங்க போங்க. ஓகே பை. ஹலோ மேடம், நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? முதல் முறையா உங்களை இங்க பாக்குறேன். வாட் நான்சென்ஸ். நான்சென்ஸை விடுங்க, அப்படியே அழகா வந்து எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிடு. கடவுள் சத்தியமா சொல்றேன், அப்படி மட்டும் நீங்க வந்துட்டீங்க, எங்க கிராமமே உங்களை கொண்டாட பாத்துக்கங்க. ஏன் நிலாவை பார்க்க உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? நீங்க போட்டிருக்கீங்கல்ல அந்த கண்ணாடியை கழட்டிடுங்க, அதுக்கப்புறம் நிறைய நிலா தெரியும், அதுவும் உங்க குடும்பத்திலேயே. என்ன? வாங்க. செமையா இருந்துச்சுல்ல? இருந்தது. அந்த பசங்களை செமையா திட்டிட்டல்ல. அவனுங்க மூஞ்சிய பார்க்கணுமே. புளி, நான் புளி சாப்பிட போறேன். நீ புளி சாப்பிடு, நான் பானிபூரி சாப்பிடுறேன். போட்டோஸ் எடுத்துட்டு வரேன், நீங்க நீ போங்க. போட்டோ எடு. ஓகே சரி. பை. சாரி மேடம், எங்களை நாங்க அறிமுகப்படுத்திக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தாங்க மேடம் மோனு. அப்புறம் இவரு அசோக். அப்புறம் என்னோட பேரு பப்ளு. அப்புறம் நாங்க இந்த கிராமத்துல ரொம்ப ஃபேமஸ். இந்த கிராமத்துல இருக்கிற பசங்களெல்லாம் எங்களுக்காக உயிரியே விடுவாங்க. அட மேடம், என்ன வெக்கமா? இவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. என்னம்மா, எத்தனை நாளைக்கு இப்படி ஓடி தப்பிக்க போற? உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா என்ன? நீ ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல? சொல்லு. அண்ணா, நான் அங்க இருந்தேன், நீங்க இங்க மும்பைல இருந்தீங்க. எப்படி என்ன காப்பாத்த வந்திருப்பீங்க சொல்லுங்க? இங்க பாருங்க, நான் உங்க எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்ன நடந்திருக்கோ அது எல்லாமே நல்லபடியா தான் நடந்திருக்கு. என்ன நம்புங்க, பெஸ்டா தான் நடந்திருக்கு. நான் என் ஃபேமிலி கிட்ட, என் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருக்கேன், குறுக்க பேசாத. இப்போ நானும் உங்க ஃபேமிலி தான். பெருசா ஃபேமிலின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க வர்றதுக்கு முன்னாடி பிரீதாக்கு ஃபோன் பண்ணி அவளை மிரட்டி இருக்க நீ. அது எல்லாமே எனக்கு தெரியும். அண்ணா அண்ணா, நான் தான் பிருத்வி கிட்ட வீட்ல கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலான்னு சொன்னேன். நான் தான் சொன்னேன். இவர் அதுக்கு தான் ஃபோனும் பண்ணாரு. வீட்ல யாரும் ஃபோன் எடுக்கலனா? ஓ ரியலி? நீ எனக்கு ஏன் ஃபோன் பண்ணல? நான் உனக்கு ஃபோன் பண்ணா நீ ஃபோனை எடுப்பியா சொல்லு? எக்ஸாக்ட்லி, அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணல. கிருத்திகாவோட மம்மி அண்ட் பாட்டியோட நம்பர் என்கிட்ட இல்ல. ஆனா ராக்கி ஆண்டி நம்பர் இருந்துச்சு. நான் அவங்களுக்கும் கால் பண்ணனே, ஆனா பிரைவேட் நம்பர்ல இருந்து பண்ணேன். ஒருவேளை அன்னோன் நம்பர்னு அவங்க அந்த காலை அட்டென்ட் பண்ணாம இருந்திருக்கலாம் இல்லையா? சோ பிரீதாக்கு கால் பண்றது தவிர எனக்கு வேற ஆப்ஷனே தெரியல. அதான் பண்ணேன். அண்ணா, நான் அவர்கிட்ட இன்னொரு விஷயமும் சொன்னேன். அம்மா பாட்டி அத்தையை தவிர வேற யாருக்கிட்டயும் கல்யாண விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அந்த விஷயத்த சொன்னா நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவீங்க, கோவப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் அந்த விஷயத்த சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். அதனாலதான் இவர் பிரீதானி கூட கால் பண்ணாரு. ஆனா அன்னைக்கு இவர் திடீர்னு போன் பண்ணதோ என்ன ஆச்சோ ஏதாச்சும்னு இருந்திருக்கு. என்ன இவர் வெளியில இருந்து கால் பண்ணாருல்ல? இல்ல, இது எல்லாத்தையுமே விட எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியணும். நீ இந்த அயோக்கியனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இவனை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட? ஆனா அண்ணே, உங்க கோவம் எனக்கு புரியுது. நீங்க கோவப்படுறதுக்கு காரணம் உங்களுக்கும் பிருத்விக்கும்
ஏற்கனவே ஒரு பாஸ் இருக்குன்றதுனால தானே. அவருக்கு உங்களோட கல்யாணமாக இருந்தது, ஆனா என்னோட நடந்துருச்சு. அதுக்கப்புறம் அக்ஷய் என்ன மண்டபத்துல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் இது நடந்துச்சு. அதனால தானே கோவப்படுறீங்க? உனக்கு என்ன மூளை குழம்பு போயிடுச்சா? ஒரு திருடன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இன்னொரு திருடனை கண்டுபிடிச்சிருக்க. பரவாயில்ல, வாழ்க்கை சில நேரத்துல இப்படிதான் நடக்கும். யாராவது உங்களை விட்டா வேற ஒருத்தர் உங்களை கைப்பிடிக்க வந்துருவாங்க. You know what? நானும் உன்ன மாதிரி மண்டபத்தில் கைவிடப்பட்டவன் தான். ஒருத்தர் என்ன ஏமாத்திட்டாங்க, அதுவும் ரொம்ப மோசமா. என் பங்கு காதல வேற ஒருத்தன் என்கிட்ட இருந்து பறிச்சுட்டான். பார்க்க போனா நம்ம ஜோடி பெர்ஃபெக்ட், நம்ம ஜோடி பெஸ்ட். கிருத்திகா, நம்மள மாதிரி ஒரு நல்ல ஜோடி இருக்கவே முடியாது. உலகத்தால கைவிடப்பட்டவங்க, உலகத்தால மனசொடிஞ்சு நிக்கிறவங்க. கரெக்ட். நான் ஏன் ஃபோன் பண்ணலன்னு தானே இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்க. அம்மா பாட்டி நான் ஃபோன் பண்ணேன். அங்க இருந்து நான் சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணேன். சித்தப்பா எக்ஸிபிஷன்ல என்ன சில ரவுடிங்க துரத்துறாங்கன்னு, என்ன ஃபாலோ பண்றாங்கன்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். எனக்கு சேஃபா தெரியல, என்ன வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன். சித்தப்பாவும் என்ன கூட்டிட்டு போகிறதுக்காக வரேன்னு சொன்னாரு. அது வரைக்கும் நீ கும்பல்ல வெயிட் பண்ண, அதுதான் உனக்கு சேஃபா இருக்கும்னு சொன்னாரு. சொன்னா அந்த எக்ஸிபிஷன்ல சித்தப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னம்மா பட்டணத்து பொண்ணு, இங்க பாரு, எனக்கு உன்ன மாதிரி பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா எங்களை மாதிரி பசங்களை நீங்க ஏமாத்திக்கிட்டே இருப்பீங்க. அதோட நாங்க பின்னாடி ஓடி வரவங்க இல்ல, எங்க பின்னாடி ஓடி வர வைக்கிறவங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சு. டைரக்டா ஃபர்ஸ்ட் நைட்ட கொண்டாடணும்னு ஆசையா இருக்கு. என்னமா ரொம்ப ஓவரா தான் பண்ற, போமா. அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்தாரு. அவர்தான் என்ன காப்பாத்தினாரு. அமைதியாரு. மனோ, மனோ ஏந்திரு, உனக்கு என்னாச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லடா, ஆனா விட்டுறாதீங்க அவனை. கிருத்திகா, are you okay? Don't worry, okay? பிருத்வி,
பிருத்வி ஏய், யா. உங்க வீட்ல எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? ஒரு பொண்ணை இப்படி பண்ணுவீங்களா? வாங்கிக்கங்கடா. ஒரு பொண்ணை இப்படி பண்ணுவீங்களா? ஒரு பொண்ணை பார்த்ததும் அரக்கனா மாறிட்டீங்களா? அடுத்த முறை ஒரு பொண்ணை சீன்றதுக்கு முன்னாடி இது ஞாபகத்துல இருக்கட்டும். என்னையும் என்னோட இந்த அடியும் மறக்காதீங்க. புரியுதா? புரியுதா? ஓடு ஓடு ஓடுங்கடா. Kritika, are you okay? Don't worry. Don't worry. You're safe. You're safe now. Thank you. For what? Come on. Just relax. 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 Huh? நாம இங்க இருந்து போறது நல்லது. Let's go. Kritika, are you okay? நீயும் டென்ஸ்டாவே இருக்கியே. லிசன், ஸ்ட்ரெஸ்ட் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. Now you are totally safe with me. Okay? பிருத்வி, நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் நினைச்சு கூட பார்க்கல நீங்க உங்க உயிரோட விளையாடி என்ன காப்பாத்திருக்கீங்க. ஏன்? ஐம் சாரி, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கு முன்னாடி உங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது பிருத்வி. இன்ஃபேக்ட் பிரீதா அன்னைக்கு உங்களை விட பெட்டரா அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் கிடைச்சிருக்குன்னு நான் நினைச்சிருக்கேன். எனக்கு தெரியும். இது எனக்கு தெரியாத விஷயம் இல்ல. நீ, சமீர், ஸ்ருதி, உங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. இதெல்லாம் முன்னாடியே தெரியும். உனக்கு கூட என்ன பிடிக்காதுன்னு தெரியும். இருந்தாலும் என்ன நீங்க காப்பாத்துனீங்களா? கிருத்திகா, எப்படி காப்பாத்தாம இருப்பேன்? You know what? Listen to me. ஒரு வேளை இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தாலும் நான் எனக்கு தெரியும். அப்பவும் நீங்க இதுதான் செஞ்சிருப்பீங்க. ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் ஆனா நீங்க இல்ல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஒரு வேளை உன் இடத்துல வேற ஏதாவது பொண்ணு இருந்தா நான் அவளை காப்பாத்திருக்க மாட்டேன். இங்க பாரு, the thing is, ஹீரோ ஆகணும்னா எனக்கு ஆசை இல்ல. நான் எதுக்காக உன்னை காப்பாத்துறேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? அவங்க கிட்ட இருந்து ஏன் காப்பாத்தணும்னு சொல்லட்டுமா? ஏன்னா எனக்கு ஒண்ணு தெரியும். அதோட எனக்கு இன்னொன்னு தெரியும். நீ ஒரு நல்ல பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான், அதனால உனக்கு எந்த தப்பும் நடக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன். அதனாலதான் உன் உயிரை நான் காப்பாத்தினேன். தேங்க்ஸ் a lot. என்ன ஒரு விசித்திரமான விஷயம். யாரை நான் தப்பா நினைச்சிட்டு இருக்கேனோ அவரை இன்னைக்கு என்ன காப்பாத்திருக்காரு. யார காதலிச்சனோ, யார நம்பினோ அவன் என்ன மண்டபத்திலே விட்டுட்டு போயிட்டான். எனிவே பிருத்வி, தேங்க்யூ. இன்னைக்கு நீங்க மட்டும் இல்லைன்னா really thanks for saving. Come on, எப்படி காப்பாத்தாம இருப்பேன்? இங்க பாரு, நீ அழுகையை நிறுத்து. ஓகே? Hey listen, நீ உன் வீட்ல யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணுமா என்ன? இல்ல வீட்டுக்கு ஃபோன் பண்ண எல்லாரும் ரொம்ப பயந்துருவாங்க. நான் சித்தப்பாக்கு ஃபோன் பண்ணிருக்கேன். It's fine. அட, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். இதுல ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு எதுவுமே இல்ல. Trust me, you are totally safe. But this place is not safe. நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். Come. தம்பி, இவங்க தானே? அது ஆமாண்ணா, இவங்க தானே. இவன் தான் அவனை அடிச்சானா? ஆமாண்ணா. ஏன் அடிச்சேன்னு சொல்லலையா? இங்க பாரு தம்பி, இது எங்க ஏரியா. இங்க பட்டணத்துல இருந்து நிறைய பேர் வந்து போவாங்க. ஆனா திரும்பி போகணும்னா எங்க அனுமதி வேணும். நீ என்ன நினைச்ச? என் தம்பி 3 அடிப்ப, அடிச்சுட்டு அப்படியே சும்மா கிளம்பிடுவியா? உன் மனசுல என்ன பெரிய ஹீரோன்னு நினைப்பா? அப்படின்னா விடு, ஹீரோ ஆக்கிடுறேன். முதல்ல நீதான், அப்புறம் மேடம், ரெண்டாவது நீங்க. ஏன்னா எங்க ஏரியால லேடிஸ் ஃபர்ஸ்ட் கிடையாது. ஒரு நிமிஷம் ப்ளீஸ், ஒரு நிமிஷம் இரு. நான் சொல்றத கேளு. சொல்லு. ஒருவேளை நான் மன்னிப்பு கேட்டா? ஓ, நீ மன்னிப்பு கேக்குறியா? கரெக்ட் தான். நான் சொன்னதும் கரெக்ட் தான். நான் ஒருவேளை மன்னிப்பு கேட்டா? நாங்க தப்பு பண்ணிட்டோம்.
எங்களை மன்னிச்சிருங்க. இந்த தப்ப மறுபடியும் செய்ய மாட்டோம். ஏய், இந்த பிருத்வி குனிஞ்சு போறவன் இல்லடா, இந்த உலகத்தையே குனிய வைப்பான். புரியுதா? ஏய், எங்க அண்ணன் எதுவும் பண்ணாத. தவறி கிட்ட வந்தனா கூட இவனை கொன்னுடுவேன். போ பின்னாடி போன்றல. வண்டி எடுறா. இவன் உன்னை காப்பாத்துனா, அதனால கல்யாணம் பண்ணிக்கிட்ட. பைத்தியமா?